விவாதம் போகும்போது அங்கே முக்கிய குற்றம் சாட்டப்படக்கூடிய விஜய் அவர்கள் தரப்பில் இருந்திருந்தா மட்டும்தான் இந்த உண்மை வந்திருக்கும். இந்த உண்மை வந்துருச்சு. இந்த குற்றச்சாட்டு இருக்காரு காலது அடிச்சு தள்ளுறா எது எல்லா செய்தியும் நான் கேட்கிறேன். உனக்கு மூளைன்னு ஒன்று இருந்தா ஏன் விஜய் அவர்களை தரப்பு வரல செய்தி? அப்ப நீ கேட்டுக்கணுமா இல்லையா? கேட்டுதான் நீ நியாயமான ஊடகம். அப்ப நீ எல்லா பேருமே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான இடங்கள்ல பெரிய லெவல்ல திமுக வலைப்பின்னல் மாதிரி நேற்று சரியா வேலை பார்த்திருக்கு. அதுக்கு செந்தில் பாலாஜி வேலை பார்த்தாரா இல்லாட்டி எம் கே ஸ்டாலின் வேலை பார்த்தாரா இது கூட ஆய்வு பண்ணலாம் வேலை பார்த்திருக்கு. அது அப்பட்டமாவே நேற்று தெரிஞ்சுச்சு. இது முதலாவது இடத்துலயா அப்படியே போன வச்சுக்கவே நீதி அரசர் போகும்போது என்ன சொல்றாங்க இதெல்லாம் சன் டிவி அடிச்சு பறக்க விட்டா எல்லா பக்கமே நீ கவனிச்சு வச்சுக்கவே விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்குதா அவர் ஒரு கட்சிக்கு தலைமையா இருக்கிறதுக்கு தகுதியானவரா அப்படி விவாதமா இருந்துச்சு. அவருக்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு நீதி அரசர் சொல்லிட்டாரு. அவர் போட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா நான் அகைன் சொல்றேன் விஜய் அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா அரசியல் ரீதியாக சண்டை போடுறேன். இன்னொரு தரப்பு விஜய் மனுஷனே இல்லைன்னு சொல்றான். அது ஒரு தரப்பு. இதெல்லாம் அரசியல் சண்டை. நீதி அரசர்கள் எந்த இடத்துல ஒருத்தருக்கு தலைமை பண்பு இருக்கு ஒருத்தருக்கு தலைமை பண்பு இல்ல ஒருத்தர் தலைமை பண்பை வளர்த்துக்கிட்டு இருக்காரு இதை எந்த ஸ்கேல வச்சு அளக்குறாங்க? எந்த சட்டத்தின் கீழே இந்த தலைமை பண்பை நீங்க மெஷர் பண்றீங்க? இது நியாயமே கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு தலைமை பண்பு இருக்கு சர்டிபிகேட் கொடுக்குற இடத்துல எனக்கு தெரிஞ்சு நீதிமன்றத்தில் இருக்குமா தெரியல. சட்டத்தின் கீழே சட்டம் என்ன வழிவகை சொல்லுதோ அதன் கீழே நீங்க ஒரு தலைவரா ஒரு அரசியல் கட்சி தலைவராக இதை நீங்க செஞ்சிருக்கணும். இது தப்பு. இது வேற. உங்களுக்கு தலைமை பண்பே இல்ல அப்படின்னு அவர் இல்லாத இடத்துல ஒரு டிக்ளேர் பண்றாங்க அது இடத்துல செய்தி போறது பிரச்சாரமா இல்லையா? எனக்கு கேட்டீங்கன்னா இது நியாயமே கிடையாது. இது மனசாட்சி இருக்க யாரும் பண்ணிக்க கூடாது. அது மீடியா எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு நீ இதெல்லாத்தையும் மறைக்கிறா நீ அயோக்கிய ராஸ்கல். இதை விட என்ன கஷ்டம் அப்படின்னா